அனைவருக்கும் வணக்கம். ஒரு கறிக்கடைக்காரர், அவர் வந்து ஃப்ரெஷ்ஷான கறியெல்லாம் வெட்டி கொடுப்பாரு. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த கடையில். நியாயமாக நடந்துக்குவார். அப்புறம் கடை சாத்துற சமயத்தில் மணி அப்படிங்கிறவர் போய் மூளை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கறிக்கடைக்காரர் வந்து இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நக்கலாக சிரிச்சிட்டு போயிடுறாரு. அடுத்த நாளும் அதே மாதிரி கறி வியாபாரம் வந்து நல்லா நடக்குது. மோஸ்ட்லி புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா வியாபாரம் நடக்கும். மற்ற நாள் சுமாராக போகும். அப்புறம் கடை சாத்துற சமயத்தில் மணி வராப்பில் மூளை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கறி கடைக்காரர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நக்கலாக சிரிச்சிட்டு மணி போயிடுறாப்புல. அப்போ தான் தெரியுது கடைக்காரருக்கோ இவர் வந்து வேணே நம்மளை கிண்டல் பண்ணுறக்காக தான் கடை சாத்துற சமயத்தில் வந்து மூளை இருக்குதான்னு கேட்குறாரு. நம்ம இல்லைன்னு சொன்னோடனே சிரிச்சிட்டு போயிடுறாரு. தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்கிறாரு, ஏன் இந்த மணி இப்படி பண்ணுறா அப்படின்னு தெரியல. ஒரு நாளாக இருந்தால் பரவாயில்ல, தினம் கடை சாத்துற சமயத்துக்கு வர வேண்டியது மூளை இருக்குதான்னு கேட்க வேண்டியது. நான் இல்லைன்னு சொன்னோடனே நக்கலாக ஒரு சிரிச்சிட்டு போயிடுறாப்புல. எனக்கு என்னமோ என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி கறிக்கடைக்கார சொல்கிறாப்புல. அவருடைய நண்பன் வந்து காதுக்குள்ளே வந்து குசுன்னு சில ரகசியம் சொல்கிறாப்புல. நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அடுத்த நாள் அதே மாதிரி கடையில் பயங்கர கூட்டம். நிறைய பேர் வந்து மூளை, ரத்தம், கறி இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த கடை சாத்துற சமயத்துக்கு வழக்கம் போல் யார் வராப்புல மணி. இன்றைக்காவது மூளை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கறிக்கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே இருந்துச்சுப்பா, உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியே மணிக்கு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதை நம்ம அறுவடை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதைத்தான் வந்து அறுவடை செய்ய முடியும். ஸோ நம்ம மற்றவங்கள கிண்டல் பண்ணுறோன்னு நினச்சிட்டு பண்ணோன்னா கடைசியில் அது நமக்கே கண்டிப்பாக நாம் ஒரு நாள் அனுபவிப்போம். ஸோ இந்த மணிக்கு ஒரு டைம் கேட்டோன்னே மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதைத்தானே வந்து ஒரு வாரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, நல்லதோ கெட்டதோ நாம் என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.